இங்க பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னு சொன்னா, ஒரு வழி இல்லைங்க, ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுங்க, ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. எனக்கு என்னதான் வழின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் காரியம், கணவருடைய காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43:19 நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலேயே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வனாந்தர வில்டர்னஸ், அப்புறம் அவாந்தர வெளி டெசர்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரம் இருக்குல்ல, அந்த வில்டர்னஸ்ல வழியே இருக்காது. எங்க பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆள் நடந்து அதிகமாக ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, இல்ல வழியே இருக்காது. ஆண்டவர் சொல்ல, இங்க நான் வழி உண்டாக்குவேன். அவாந்தர வெளி டெசர்ட், ஒரே மணல். டெசர்ட்னா பாலைவனத்துல மணல் தானே இருக்கும், அதுல நான் ஆறுகளை உண்டாக்குவேன்றாரு. அது எப்படிங்க? வழியே இல்லாத இடம், அங்கதான் ஆண்டவர் சொல்றார், வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன், தண்ணீரே இருக்காத இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாததை முடிய செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கைங்க, பாலைவனம் போல் ஆயிட்டுங்க, ஒரு வழியும் தெரியலங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டாக்க போகிறார். உங்களுக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார். நீங்க ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார், அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்தரம் செழிப்பா மாறப்போகுது. பாலைவனத்தில் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பை கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?